பயங்கர ஃபேன்ஸோட தாறு மாறா என்ஜாய் பண்ணுவோம். எண்ட் டு எண்ட் கூஸ் பம்ப்ஸ் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. மற்ற டேரக்டர்லாம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. படம் வெறித்தனமா இருக்கு ப்ரோ. ஒர்த்து எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிகமாக தான் இருக்கு. மியூசிக்லாம் பயங்கரம் சார், மிரட்டி இருக்காங்க. மியூசிக்லாம் தலை கலக்கிருக்காரு, பயங்கரமா கலக்கிருக்காரு. படம் வெறித்தனமா இருக்கு ப்ரோ. ஒர்த்து எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிகமாக தான் இருக்கு. டீசரு இந்த ட்ரெய்லர்லாம் ஒரு 10% தான். இது அதையும் தாண்டி ஒரு 100%. 200% அஜித் சார் ஃபேன் சாட்டிஸ்ஃபைடு, 100% வந்து விஜய் சார் ஃபேன்ஸ், நியூட்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. படம் கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் அடிக்கும். அதாவது ஒரு ஒரு மாசான படத்துல ஒரு சில விஷயம் மிஸ் ஆகும். என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சலிப்பு தட்டிடும். பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் என்ன தேவை, மாஸ் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு என்ன தேவை, எல்லாருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறது ஆதிக் ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னொரு படம் அஜித் சாரை வச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோ கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி இந்த படத்தையும் பார்ட் 2 வந்து பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கு. தயவுசெய்து 2 பேர் ஃபேன்ஸும் ஒன்றா, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. 2 பேரோட ஃபேன்ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸோ விஜய் சாரோட ஃபேன்ஸோ அடிச்சிக்காதீங்க. 2 பேரும் எப்படி இருக்காங்கன்றதுக்கு இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, தளபதி ரெஃபரன்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கு படம். இதே மாதிரி படம் பண்ணுங்க அஜித் சார். இந்த நம்ம வந்து நேர்கொண்ட பார்வை எல்லாம் மெசேஜ் போதும், நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து படத்துல வந்து கண்டென்ட் இல்ல, வந்து வெறும் ஒரு என்டர்டெய்னரா இருக்குன்றாங்க. எது முக்கியம் படத்துக்கு ஆக்சுவலா வந்து? இப்போ கேஜிஎஃப் படத்துல என்னென்னலாம் இருந்தது அதெல்லாம் இந்த படத்துல இருக்கு. அதுல அம்மா சென்டிமெண்ட், இதுல பையன் சென்டிமெண்ட், அதுல மாஸ் ஆக்ஷனு, இதுலயும் மாஸ் ஆக்ஷனு. அதுல என்னெல்லாம் இருக்கோ இது ஒரு தமிழ் சினிமாவின் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுன் தாஸ் வந்து அஜித் சாருக்கு ஒரு வில்லனா ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி? நீங்க இந்தியால எந்த வில்லனை எடுத்துட்டு வந்து நீங்க போட்டாலும் ஏகே ஒருத்தர் வில்லன்னு இறங்கிட்டாருன்னா அவர் டாமினேட் பண்றாரு. அவரை மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க அர்ஜுன் தாஸ் இல்ல, நீங்க யாரை தூக்கி போட்டாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஏகே சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. அது ஒரு வருத்தமா இருந்தது ப்ரோ. அனிருத் தான் வந்து ஒரு மாசான ஒரு கரெக்டா இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா சீன் பை சீன் மாண்டேஜ்ல அந்த ஒரு இடத்துலயும் ஜிவி அண்ணன் இறங்கி செஞ்சிருக்கிறாரு. மலேசியால யாரு அந்த மலேசியா மொத்தமே அவன் கண்ட்ரோல்ல தான்டா இருக்குது. பாய் ஒரு சீனை கத்திட்டு உட்காடுறோம், திரும்ப இன்னொரு சீனு. அப்படி ஒரு மாஸ் பிஜிஎம், மாசு படமே மாசு தான் ப்ரோ. ஒரு 10 வாட்டி போகலாம் அஜித் சாரோட வெறித்தனமான ஃபேன்ஸா இருந்தா. சிம்ரன் மேமே வந்த எல்லாருமே வராங்க ப்ரோ. கிங்ஸ்லில இருந்து, யோகி பாபுல இருந்து, சிம்ரன்ல இருந்து எல்லாருமே வராங்க. பிரியா வாரியர் எல்லாருமே வராங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வராங்க. அந்த கொஞ்சம் நேரம் 30 செகண்ட், 1 நிமிஷம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஸ்கோரோ அதை வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ரெட்ரோ சாங் ஒன்று கமல் சார் சாங் வருது. மார்க் ஆண்டனி பார்த்தா என்ன வைபோ அந்த வைப் வந்து இதுல இருக்கு. ஒட்டு மொத்தமா ஏகே டாமினேஷன், பியூர்லி ஏகே டாமினேஷன். இப்படியே படம் பண்ணுங்க. இந்த விடாமுயற்சி, அதாவது இளநியை விட்டுட்டு வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்குவானுங்க கெமிக்கல் கலந்தது, அந்த மாதிரி ஒரு உலகம். இங்க வந்துட்டு நம்ம பேடா தான் இருக்கணும், இந்த மாதிரி அக்லியா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எங்களுக்கு விநாயக்கு இது மாதிரி ஒரு கேரக்டர் தான் தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பரா இருக்கு. இப்படியே அஜித் சார் படம் பண்ணணும். இல்ல ஆக்சுவலா மங்காத்தா வேற, இது வேற. ஆனா மங்காத்தால வந்து அது கதை மொத்தமா வேற மாதிரி இருக்கும். இது வேற. இப்போ ரஜினி சாருக்கு வந்து ஒரு பாஷா இருக்கு, படையப்பா என்னென்னவோ இருக்கு. ஆனா ஒரு ஜெயிலர் வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிச்சுல, அந்த மாதிரி அஜித் சாருக்கு இது ஒரு ஜெயிலர் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கு. ஒட்டு மொத்தமா இந்த படம் ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கு. ஆனா அடுத்தடுத்து ஓவர்சீஸ்ல அடுத்தடுத்து வரக்கூடிய வார நாட்கள்ல எப்படி இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பொறுத்து தான். நல்ல படம், சூப்பர் படம் மாறா இருக்கு. பியூர் ஃபேன் பாய் சம்பவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூவி, இந்த மாதிரி வந்து ஒரு தலையை வந்து தூக்கி வந்து அப்படியே ஃபுல்லா வேற லெவல்ல காட்டுற மாதிரிலாம் எங்கேயுமே வந்து இதுக்கப்புறம் வருமானலாம் நமக்கு தெரியல. லைக் இது வந்து ரோஹினி மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல லைக் பயங்கர ஃபேன்ஸோட தாறு மாறா என்ஜாய் பண்ணுவோம். எண்ட் டு எண்ட் கூஸ் பம்ப்ஸ் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. மற்ற டேரக்டர்லாம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. லைக் பிளேசிங் ஆஃப் ஹோல் சாங்ஸ், லைக் அது அந்தந்த இடத்துல வச்சு அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஆக்ஷன் சீன்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுறதுலாம் தரமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் நாங்கள் எதிர்பார்க்கல. இது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்குலாம் மேலே ஒரு 100 மடங்கு மேலே இருந்தது. லைக் வேற மாதிரி ப்ரோ. லைக் நான் லிட்டரலாக எப்படி சொல்றது, ஒரு லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிவி வந்திருக்காப்புல, தலைக்காக பண்ணியிருக்காப்படி. லைக் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த படம் வந்து வேற ஜீனர்ல இருந்தது கிரீடம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ரேஜ், வேற லெவல். அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து பிஜிஎம் பிரிச்சு எடுத்துட்டாப்புல இருக்கு. லைக் மஸ்ட் வாட்ச். நீங்க இது ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, லைக் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அந்த வல்கர் இந்த மாதிரி கேவலமான சீன்லாம் இல்லாம லைக் ஒரு தரமான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸோட பயங்கரமா எடுத்திருக்காங்க. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு.
அதான் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அடுத்த படத்துக்கு வந்து ஏகே எப்படி மாசம் எடுக்க போறாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிட்டாப்ல. ஸோ படம் எல்லாமே ஏகே ரெஃபரன்ஸ் தான், சூப்பர். ஃபைட் சீக்வன்ஸ் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சிம்ரன் கேமியோ வந்து கரெக்டாக சும்மா பேருக்குன்னு வைக்காம அவங்களுக்கும் ஒரு ரோல் கொடுத்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதுதான் ஸ்டோரி வந்து அவ்வளோ ஓரியன்டாக இல்லை, மார்க் ஆன்டி மாதிரி பண்ணல. ஸ்டோரி லைட்டு டச் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் தான் ஸ்டோரி டச் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல்லாகவே ஏகே ரெஃபரன்ஸே மாஸ் அந்த சைடு தான், ஃபாதர் சன் சென்டிமெண்ட் இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் சார், என்ஜாய் பண்ணுறது தானே படமே. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் பயங்கரம் சார், மிரட்டியிருக்காங்க. மியூசிக்லாம் தலை கலக்கியிருக்காரு, பயங்கரமாக கலக்கியிருக்காரு. தலை ஃபைட்டு சார்மாராக இருக்குங்க. அதான் ஒன்று ஸ்பீடாக போகுது மூவி, போர் அடிக்கல, நல்லா இருக்கு, சூப்பர் படம். பார்க்கலாம் எல்லாம். ஏகே ஒரே கெட்டப் தாங்க, தலை ஒன்று தானேங்க. அப்புறமா என்ன, எத்தனை ஆக்டிங் வந்தாலும் எத்தனை டபுள் ஆக்ட் வந்தாலும் தலை தானே. புரியல. எல்லாம் ஸ்டில்ஸ்லாம் வந்திருக்கு, தலை தாங்க. ஃப்ளாஷ்பேக்னு சொல்ல முடியாதுங்க, அவரோட வந்து வரலாறு மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அது வந்து நம்ம வரலாறுன்னு சொல்ல முடியாது. அவர் நெகட்டிவ் எல்லாம் எதுவுமே காமிக்காம பாசிட்டிவாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ்னா எப்படி சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்துற மாதிரி காமிக்கிறாங்க. எப்படி கேங்ஸ்டர்னா எப்படி காமிப்பாங்க, எப்படி உருவாகினாரு, அதான். அவரு மிரட்டி இருக்காருங்க, யூக்கலா செம்மையா பண்ணியிருக்காரு. அவரு டான்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. நல்லா இருக்கு படம், போய் பார்க்கலாம் எல்லாருமே. சூப்பர், ஃபேமிலியோட போய் பார்க்கலாங்க, அவ்வளோதாங்க.